Hello my dear ladies and gentlemen. நாம இன்னைக்கு இந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படினா நம்ம மாரி செல்வராஜ் சார் டைரக்ஷன்ல ஒரு படம் வந்து வர போகுது பைசன் காலமாடன். அந்த படத்துல யார் இருக்காங்க அப்படினா நம்ம துருவ் தான் நடிக்கிறாரு. நம்ம சியான் விக்ரம் சாரோட பையன். சோ அவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா பேசின மாதிரி முன்னாடி சொல்லிருந்தாங்க. அது ஒண்ணும் அவர் தப்பாலாம் சொல்லல. அவர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு அப்புறம் அதுக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் படம் வந்து ஆதித்ய வர்மா. அந்த படம் வந்து தெலுங்குல வந்து அர்ஜுன் ரெட்டியோட ரீமேக். ஸோ அதில் ரெஃபரன்ஸ் இருந்தது. அந்த ரெஃபரன்ஸை வச்சு தான் நான் நடித்தேன். மகான் படம் வந்து கூட ஷியான் சாரை ப்ரொமோட் பண்ணி தான் வந்திருந்தது. நான் வந்து ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே என் படம் கிடையாது. இன்டென்ஸாக நடிக்கக்கூடிய இந்த படம் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றது தான் நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுக்குள்ளே நிறையா வந்து கான்ட்ரவர்ஷியலாக நிறையா போயிட்டு இருந்தது. இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா துருவ் விக்ரம், பசுபதி சார், அதுக்கப்புறம் நம்ம அனுபமா நடிக்கிறாங்க, அமீர் நடிக்கிறாங்க, லால் சார் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கர்ணன் படத்தோட ஒரு சின்ன குட்டி குட்டி ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த வேட்டி கட்டுறது லுங்கி மாதிரி இருக்கும்ல, அதுவுமே வந்து கர்ணன் படத்தில் வந்து தனுஷ் சார் கட்டியிருந்த மாதிரி இருந்தது. லால் சாரோட இதுவும் ரஜிஜா விஜயன் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த பிக்சருமே வந்து கிட்டத்தட்ட அந்த படத்தில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்தது. இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. எனக்குமே அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. சாங் கம்போஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் அரேஞ்ச் பை நிவாஸ் கே பிரசன்னா. ஸோ எதிர்பார்க்கலாம். லிரிசிஸ்ட் வந்து மாரி செல்வராஜ் சாரும் அறிவும் எழுதியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எடிட்டர் வந்து சக்தி திரு. ஆக்ஷன் கோரியோகிராஃபி வந்து திலீப் சுப்பராயன். டான்ஸு எப்பவும் போல் சாண்டி பண்ணியிருக்காரு. எனக்கு மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஃபில்மோகிராஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். பரியேறும் பெருமாள் ஸோ இன்டென்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கர்ணன் ஆஸ் யூஷுவல் வேறு லெவலில் இருந்துச்சு தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் மாமன்னன் வடிவேலு சாரை ஒரு புதிய ஒரு பாதையில் நம்ம பார்க்க வேண்டியது இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உதயநிதி சாருக்கு மனிதன் படத்துக்கு அப்புறமா, நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மாமன்னனில் அவரோட இது பிடிச்சிருந்தது. அதுதான் அவரோட கடைசி படம் இல்லை. எஸ். அதுக்கப்புறமா வந்து வாழை. ஐயோ, ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம், இந்த பைசன் காலமாடன். நான் இப்போ இந்த ட்ரைலரோட டியூரேஷன் வந்து 3 minutes 25 seconds. 3, 2, 1 go. ஸோ இன்டென்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 1990 பேக்ட்ராப் அப்பையா? தெற்கே. ஓ, சவுத் சைட். இந்த மியூசிக். ஓ, கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். வீரா பகே லால் சார். ஓகே, அமீர் சார். இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. ஓ, என்ன பண்ணுவ? இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சூப்பர். இந்த மியூசிக் வந்தாலே ஏதோ வேற லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கு. பசுபதி சார். ஐயோ,
7 கபடி. ஓகே, செம்ம பேர் சூப்பராக இருக்கு. கிட்டா பத்தாதுடா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. ஓ ஓகே, இதுக்கு தான் அந்த டைலாகா? ஓகே, October 17th. செம்மையான ஒரு ரிலீஸ் காத்துக்கிட்டு இருக்கு, தீபாவளி ரிலீஸ். எனக்கு இந்த 3 படங்களில் எந்த படம், அதை பைசன், டியூட், அதுக்கப்புறம் டீசல், இந்த 3 படத்தில் நான் எதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்களோ அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் இந்த படத்தை தான் பார்ப்பேன், பைசன். டியூட் வந்து நான் இந்த ட்ரைலர்லேயே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட டிராகனோட அந்த ஃபீல் தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகே, அது வந்து என்டர்டெயின்மெண்ட், நம்ம எப்போ வேணாலும் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம பார்த்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்டென்ஸ் ஃபிலிம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ், ஃபீல் குட் ஃபிலிம் இல்லை என்டர்டெயினர் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிலிம். ஸோ இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஈவன் தோ அந்த கண்டென்ட் அதுதான் முக்கியம், கன்ஃபார்மாக கண்டென்ட் முக்கியம். அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. போய் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். 3 படம் ரிலீஸ் ஆகுது, பைசன், டீசல், டியூட். ஸோ டீசல் வந்து அந்த டீசலை ரிலேட்டடாக வச்சு நிறையா என்னது பின்னணியில் என்னென்ன அரசியல் நடக்குது, அது நம்மளை எப்படி பாதிக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு வந்து அது வந்து என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் தான் வருது. டியூடுமே வந்து ஒரு செமையான ஃபன், எமோஷ்னல் என்டர்டெய்னர் கேட்டகரி. அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் அப்படின்றத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பட் டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படம் தான் பார்ப்பேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி மாரி செல்வராஜ் சாரோட அந்த இவ்வளோ பெரிய ஒரு மெனக்கடல் இருக்குல்ல, இப்படி ஒரு ஃபிலிமை தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள ஃபிலிம் மேக்கிங்கில் நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபன் ஃபிலிம். இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் மறுபடியும் என்னால் தேட்டர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியெல்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. ஒரு இன்டென்ஸாவோ இல்லை ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கிற மாதிரிலாம் ஸ்டோரிஸ்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது. நிறையா நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலுமே வந்து இந்த வாழ்வியில் வேறு யார் காணிப்பா அப்படின்றத வந்து ரொம்ப உறுதியாக நான் இதை தான் காணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளதை எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்கல்ல. ஹேட்ஸ் ஆஃப், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இது எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு டேரிங்கான அட்டெம்ப்ட் எடுப்பாங்க அப்படின்னு தெரில. அது ஒரு ஃபியூ டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு நான் படம் தான் பண்ண போகிறேன். அதுக்கு அதை வந்து நான் ரொம்ப தெளிவாக பண்ண போகிறேன். எனக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட், பாக்ஸ் ஆஃபீஸு, இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி உள்ளதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழை மாதிரி ஒரு படத்தை அந்த சின்ன சின்ன க்ரூஸ் வச்சு எடுத்தாலும் அதை ப்ரொமோட் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நான் ரொம்ப ஒரு மாதிரி வியந்து பார்த்தேன் அவரை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இங்கே தமிழில் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி, அதாவது இந்த வாழ்வியலை வந்து ஒரு சரியான பாதையில் எடுத்துக்கொண்டு போய் மற்றவங்களுக்கு ரீச் பண்ணி இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை காணிக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ட்ரைலர் நிவாஸ் கே பிரசன்னா தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். மியூசிக் தி அமேசிங், சூப்பராக இருந்துச்சு. நான் கர்ணனில் எதிர்பார்த்தனோ, அதே மாதிரி மாமன்னனில் என்ன எதிர்பார்த்தனோ, வாழையில் என்ன எதிர்பார்த்தனோ, இந்த ட்ரைலரில் எனக்கு அது கிடச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, இன்டென்ஸாக இருக்குது. சனா ஈவன் கர்ணனுக்கு வந்து சனா பண்ணியிருந்தாலும் இது வந்து ஒரு புது ஃப்ளேவராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபோட்டோகிராஃபி யார், சினிமாட்டோகிராஃபி யார், எழில் அரசு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ஃப்ரேம்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எடிட்டர் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் எனக்கு இந்த ட்ரைலர் வந்து ஹோலாக பார்க்கும்போது ஒரு செம்ம ட்ரைலர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் என்ன பிடிச்சிருந்தது, பிடிக்கல அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.